வணக்கம். கிறிஸ்தவர்கள் இந்து கோயில்லையோ இந்துக்கள் கொடுக்குற சாப்பாட்டையோ சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இது ரொம்ப நாளா சமூக வலைதளத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. ஆதி காலத்துல, அதாவது ஜீசஸ்க்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மோசே எகிப்துல அடிமையா இருந்த இஸ்ரவேலர்களை மீட்டுட்டு வர்றப்போ அவங்க கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நியாய பிரமாணத்தை கொடுக்குறாரு. அந்த நியாய பிரமாணத்துல விக்கிரகங்களுக்கு, அதாவது சிலைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த சட்டத்துல எழுதியிருந்தது. ஆனா மோசேக்கு பிறகு 2000 வருஷத்துக்கு அப்புறம் ஜீசஸ் வந்த பிறகு பழைய நியாய பிரமாணங்கள் எல்லாமே மாற்றப்பட்டு ஜீசஸ் காலத்துல புதிய ஏற்பாடு காலத்துக்குள்ள கிறிஸ்தவர்கள் உள்ள வந்துட்டாங்க. அப்ப ஜீசஸ் என்ன சொன்னாரு? பைபிள்ல இருக்கக்கூடிய மத்தேயு 15வது அதிகாரம் 11வது வசனம், நம்ம வாய்க்குள்ள போற எதுவுமே நம்மளை தீட்டுப்படுத்தாது. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் சாபங்களும் தான் நம்மளை தீட்டுப்படுத்தும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து 9வது வசனத்தை பாத்தீங்கன்னா, பேதுருவுக்கு ஒரு தரிசனம் வருது. அதுல 9வது வசனத்துல, இரண்டாம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, நான் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டென்று எண்ணாதே அப்படின்னு மறுமொழி கிடைச்சதா அந்த தரிசனத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பேதுரு பழைய ஏற்பாடு நியமங்களை தூக்கி போட்டுட்டு புதிய ஏற்பாடு நியமங்களின்படி சகல ஜாதிகளோடும் அமர்ந்து பந்தியில் அமர்ந்து சாப்பிட்றாரு. இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், வாய்க்குள்ள நமக்கு போற எதுவுமே நம்மளை தீட்டுப்படுத்தாது. வாயிலிருந்து வெளியே வர்றது மட்டும்தான் நம்மளை தீட்டுப்படுத்தும். இன்னைக்கு இந்துக்கள் கடைகளில் முதல்ல பூஜை பண்ணிட்டு தான் நமக்கு பொருட்களை விற்கிறாங்க. அப்போ அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துகிற நம்ம தீட்டுப்படுறோமா? இல்லையே. அதை மாதிரி தான் இதுவும். அன்பு அதானே எல்லாம். ஜாதி மதம்லாம் அப்புறம்தான். மதத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா மதவாதிகள் உள்ள வந்துடுவாங்க. மதவாதிகள் உள்ள வந்துட்டாங்கன்னா பிரிவினை உள்ள வந்துடும். பிரிவினை உள்ள வந்துச்சுன்னா நம்மகிட்ட ஒற்றுமை இருக்காது. நம்ம என்னைக்கு ஒற்றுமையாகவே இருப்போம். நம்ம முதல்ல தமிழர், அதுக்கப்புறம் தான் சமயம். அன்போட எதை கொடுத்தாலும் நம்ம சாப்பிடுவோம்.